11 வருஷமா ஒரே டீம்ல இருந்த ரந்தீர் சிங் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க பெங்களூரு புல்ஸ். அவருக்கு பதிலா ப்ரோ கபடியோட நம்பர் 1 கோச்சை இப்ப சைன் பண்ணி உள்ள எடுத்திருக்காங்க. அதை பத்தின டீடைலான விளக்கம் உங்களுக்காக இந்த வீடியோல. இப்போ ரந்தீர் சிங் ஷெராவத் கோச் கிடையாது. இதுக்கப்புறம் பர்தீப் நர்வாலோட நிலைமை என்ன, ரிட்டையர்மெண்ட் என்ன ஆக போகுது, அதை பத்தின நியூஸும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் பட்னா பைரட்ஸ் NYPC சைன் பண்ணி தூக்கியிருக்காங்க. செம்மையான சம்பவம் அனுப்குமார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் மினிட் ப்ளீஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பெங்களூரு புல்ஸ் வேற மாதிரியான சில அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஐ திங்க் இந்த 28 ஜனவரி அப்படிங்கிறது பெங்களூரு புல்ஸோட அப்டேட் டேவா தான் இருந்துச்சு. அவ்வளோ அப்டேட் கண்டினியூஸா வந்துட்டே இருந்துச்சு. பட் அதை பத்தி நான் டீடைல்டா கடைசியில சொல்றேன். அதற்கு முன்னாடி பட்னா பைரட்ஸோட கோச் அனுப்குமார் இப்ப சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக இப்பதான் புதுசா கோச்சா பொறுப்பெடுத்தாரு. இப்போ 2 தரமான NYP பிளேயர்ஸை சைன் பண்ணி உள்ள எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அன்கித் ராணா அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ரைடர், இன்னொருத்தர் மிலன் தாகியா அப்படிங்கிற ரைட் ரைடர். சோ இந்த 2 பேரும் அவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் தான். இப்ப நடந்து முடிஞ்ச ஜூனியர் நேஷனல்ல சாம்பியன் ஆயிருந்த ஹரியானா டீம்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் தான் இந்த 2 பேருமே. ஹரியானா அண்ட் ஜூனியர் நேஷனல்ல சாம்பியன்ஷிப் அடிச்சவங்க, கோல்டு மெடலிஸ்ட், நல்ல தரமான ரைடர்ஸ், யங்ஸ்டர்ஸ். சோ உள்ள வர போறாங்க NYPC. கண்டிப்பா இந்த சீசன் பெருசா வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அவங்களோட ரிட்டன்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அதை பத்தி தனியா வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. பட் இருந்தாலும் இந்த 2 பேரும் அடுத்தடுத்த சீசன்கள்ல ஒரு பெரிய பிளேயர்ஸா குருமாவாங்க. ஏன்னா அனுப்குமார் கண்டுபிடிச்ச பசங்க கண்டிப்பா அவ்வளவு ஒன்றும் சாதாரணமான ஆட்களா இருக்க மாட்டாங்க. லெட்ஸ் see என்னெல்லாம் நடக்க போகுது. இந்த பட்னா பைரட்ஸ் இன்னும் யாரையெல்லாம் NYP சைன் பண்ணி எடுக்க போறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயத்துக்குள்ள நான் இப்ப வரேன். பெங்களூரு புல்ஸ் அவங்களோட கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ரந்தீர் சிங் ஷெராவத்தை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பெங்களூரு புல்ஸ் ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் கோச்சஸ் பெருசா இல்ல, மாத்தாத ஒரு டீம். இன்ஃபேக்ட் ரந்தீர் சிங் ஷெராவத் தான் ப்ரோ கபடி லீக் சீசன் 1 ஆரம்பிக்கிறப்போ பெங்களூரு புல்ஸோட கோச். 11 வருஷமா அவர் மட்டும் தான் அந்த டீமுக்கு கோச். கீழே வர அசிஸ்டன்ட் கோச்சஸ் மேபி சேஞ்ச் ஆகலாம், பட் ஹெட் கோச்சா இவர் மட்டும் தான் நீடிச்சிட்டு இருந்தாரு. பெங்களூரு புல்ஸ்ல இருந்து ரோஹித் குமாரை வெளியே அனுப்புவாங்க, பவன் ஷெராவத்தை வெளியே அனுப்புவாங்க, மகேந்திர சிங்கை கூட வெளியே அனுப்புவாங்க. ஆனா கோச் ரந்தீர் சிங் ஷெராவத்தை வெளியவே அனுப்ப மாட்டாங்க அந்த மேனேஜ்மெண்ட். ஒரு வழியா இப்போ அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்போ இருக்கிற இந்த கோச் ரந்தீர் சிங் ஷெராவத் அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் அவுடேட்டட் அப்படின்னு கொஞ்சம் அவங்க திங்க் பண்றாங்க. அதனாலதான் அவரை ரிலீஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் PKL சீசன் 11 முடியும் போதே இவர் வெளியே வர போறாரு அப்படிங்கிறதுக்கான நியூஸ் வந்துருச்சு. அதை பத்தி நான் முன்னாடி வீடியோஸ்களே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல அதெல்லாம் அவைலபிளா இருக்கு. நான் சொன்ன மாதிரி பெங்களூரு புல்ஸ் வந்து ரந்தீர் சிங் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்டேட் தான். பட் ரந்தீர் சிங் ஷெராவத்தை பொறுத்த வரைக்கும் மோரலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 11 வருஷம் ஒரே டீம்ல அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ அங்கிருந்து வெளியே வந்திருக்காரு. இதனால பர்தீப் நர்வாலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது கடைசியில சொல்றேன். அதற்கு முன்னாடி இவருக்கு பதிலா யாரை இப்ப சைன் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வர அந்த அப்டேட் இப்பதான் சுட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பெங்களூரு புல்ஸ் ஒரு சில ஹிண்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. நம்ம டீமுக்கு ஆல்ரெடி இருந்த ஒருத்தரை கொண்டு வரலாமா, திரும்ப ரிவர்ஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பெங்களூரு புல்ஸ் ஆரம்பத்துல இருந்தே ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. BC ரமேஷ், எஸ், ப்ரோ கபடி லீகோட நம்பர் 1 கோச். அவர் தான் அதிக டைட்டில்ஸ் வச்சிருக்காரு. அசிஸ்டன்ட் கோச்சாகவே டைட்டில்ஸ் நிறைய இருக்கு அவர்கிட்ட. அவரை வந்து சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த BC ரமேஷ் தான் தமிழ் தலைவாசுக்கு வேணும்னு பல பேர் ஆசைப்பட்டோம், நான் உட்பட. பட் அவர் ஆல்ரெடி பெங்களூரு புல்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சதுனால இந்த பக்கம் வரல. இன்ஃபேக்ட் நான் இதையுமே சொல்லியிருந்தேன், புனரிப்பட்டில இருந்து BC ரமேஷ் வெளியே வந்துருவாரு, அவங்க இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் சொன்னது அப்படியே நடந்திருக்கு. அண்ட் பெங்களூரு புல்ஸ் BC ரமேஷை சைன் பண்ணி உள்ள எடுத்திருக்காங்க. இந்த BC ரமேஷுக்கும் பெங்களூரு புல்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசன் 6ல பெங்களூரு புல்ஸ் சாம்பியன்ஷிப் அடிக்கும் போது இவர் அங்க அசிஸ்டன்ட் கோச். அண்ட் அங்கதான் அவரோட ஃபர்ஸ்ட் அந்த டிராஃபி ஹண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா பெங்கால் வாரியர்ஸ், புனரிப்பட்டன், அதை நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ BC ரமேஷும் கர்நாடகாவை சேர்ந்தவர் தான். இப்போ அங்கதான் ஒரு மேக்ஸிமம் கபடி ஆடி இருக்காரு. கர்நாடகால தான் இப்ப அவர் இருக்காரு. அப்படிங்கும் போது சோ அவர் வந்து அவரோட ஹோம் டவுனுக்கு திரும்புறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ BC ரமேஷ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கோச் இன் PKL ஹிஸ்டரி. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் நம்பர் 1. அவரை பெங்களூரு புல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. வேற லெவல் இருக்க போது, அதுக்கு வெயிட் பண்ணி பாருங்க PKL சீசன் 12 சம்பவத்தை. இது இல்லாம இப்ப பர்தீப் நர்வாலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்தீப் நர்வால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ரந்தீர் சிங் ஷெராவத்தும் அதை வந்து ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ரந்தீர் சிங் ஷெராவத் இருக்கிற வரைக்கும் பர்தீப் நர்வால் டீம்ல இருப்பாரு, அவர் ஆட வைப்பா அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு. அவர் இருக்கிற வரைக்கும் தான் நானும் இருப்பேன்னு பர்தீப் நர்வால் சொன்னாரு. இப்ப அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவர் கோச் கிடையாது. இதுக்கப்புறம் பர்தீப் ஆடுவாரா இல்லையா
அவர் மேல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்கிற கேள்வி இருக்கு. பட் ரஞ்சித் சிங் ஷெகாவத் கூட வேற ஒரு சில டீம்ஸ் வந்து இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்றாங்க. அது மேபி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அங்க அவர் கோச் ஆவாரு, அங்க பர்தீப் நர்வால் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதனால பர்தீப் நர்வாலோட ரிட்டையர்மெண்ட்டை பத்தி யோசிக்காதீங்க. கண்டிப்பா தலைவன் ஆட வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ரஞ்சித் சிங் ஷெகாவத் எங்கேயுமே கோச் ஆகல அப்படின்னா பர்தீப்பை யார் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு அப்டேட் இவ்வளவுதான். சோ இதே மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.